நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகிவிட உங்களுக்கு வழங்கியதை டேஸ் என்னது இல்ல வழங்கியதுன்னா வேதத்தை அப்படியா அப்ப சொல்லிருவீல இது அகதுனா மீசா கக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் முத்தூர ஆத்தைனாகும் வகுவத்தி வதுகுரு மாஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன் பயந்துக்குங்க. இல்லை நான் அந்த ஃபுல் வசனத்துக்கும் கேட்கல, ஒரு சின்ன ஒரு கோட் வேர்டு விட்டுருக்கேன். நீங்கள் இரையச்சமுடையவர்களா ஆவதற்கு என்னது அதுல இன்னொன்னு வந்திருக்குல்ல கூவத்தினா பலமாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். பலமா பிடிச்சுக்கிறணும், சும்மா பிடிக்க கூடாது வேதத்தை. இப்படி அல்ல என்ன செய்வான் அறிவுரை சொல்லுவான். நான் டேஸ் உங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்கு வழங்கியதே டேஸ். எப்படி பிடித்து கொள்ளணுங்கிறது தான் அதுல நான் வச்சது. அப்போ பிடித்து கொள்ளணுங்கிறது மட்டும் இல்ல, நல்ல பலமாக பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. வேதத்தை பிடிச்சாதான் எல்லாம் வந்துருமே, ஈமான் வந்துடும், அறிவுரை வந்துடும், எல்லாத்தையும் தான் அல்லாஹ் உள்ள நமக்கு தந்துட்டானே. அப்போ பலமா பிடிக்கிறது மாதிரி இல்ல, பிரிச்சு படிக்கவும் செய்யணும், அது தனியா இருக்கு. அவன் பலமா பிடிக்கிறங்கிறதுல அந்த உள்ளுக்குள்ள கருத்தே வந்துடும். பலமா பிடிச்சுக்கிறணுமா அப்படியா, இலக்கிய சொல். பலமாக பிடிக்கணும், சிந்திக்கணும், எல்லாம் பலமா பிடிங்க, உறுதியா இருங்க அப்படிங்கிறது பலப்படுத்துறது அப்படி சொல்றான். சரியா? சரி, அடுத்து மூசா நபியுடைய அந்த சமுதாயம் யாரு, நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், பனி இஸ்ரேல், அதாவது யூதர்கள்.